ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. பைபிள்ல சொன்ன ஒரு சூப்பர் ஹீரோவே பொன்னால அழிஞ்சிருக்காரு. ஹாய் ஃபோக்ஸ், டிவைன் இன்ஃபர்மேஷனுக்காக நான் சுதர்ஷன். நம்ம சூப்பர் ஹீரோ தன்னோட முழு வாழ்க்கையும் கடவுளுக்காக அர்ப்பணிச்சதுனால கடவுள் ஒரு சூப்பர் பவர்னு தராரு. அசுர பலத்தோட வாழ்ந்துட்டு வராரு ஹீரோ சாம்சன். ஆனா ஒரு கண்டிஷன், முடிவெட்டக்கூடாது. முடிவெட்டினா மொத்த பலமும் போயிடும். சாம்சன் இஸ்ரேல் மக்களை பிலிஸ்தீன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்னு சொல்றாங்க. சிங்கத்தோட நேருக்கு நேரம் சண்டை போட்டு அதோட வாயை கிழிச்சு கொண்டிருக்காரு. 300 நரிகளோட வால்ல தீய வச்சு பிலிஸ்தீர்கள் வயல்ல அனுப்பிச்சு சாம்பல் ஆக்கியிருக்காரு. ஆயிரக்கணக்கான பிலிஸ்தீர்களை ஒரே ஆளா கொண்டிருக்காரு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவருக்கு ஒரு லவ் வருது, அதுவும் ஒரு பிலிஸ்திய பெண் மேல. அந்த பொண்ணு இவரோட வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவரோட முடியை வெட்டிடுறாங்க. இவருடைய பலமும் போயிருது. பிலிஸ்தியர்கள் இவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிடறாங்க. சிறையில கடவுள்கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கிறாரு. கடவுளும் மனமிறங்குறாரு. இவருக்கு முடியும் வளருது, பலமும் வளருது. பிலிஸ்தியர்கள் தங்களுடைய கடவுளுக்கு நன்றி செலுத்துற விதமா ஒரு பெரிய திருவிழா கொண்டாடுறாங்க. ஜெயில இருக்க சாம்சனும் ஒரு கோக்குமாக பண்ணி அந்த கோவிலுக்கு போய் 2 பெரிய தூணை தன்னோட பலத்தால தள்ளி விட்டு கோவில் இடிஞ்சு விழுந்துருது. ஆயிரக்கணக்கான பிலிஸ்தியர்களும் அதோட சேர்ந்து நம்ம சாம்சனும் இறந்துடுறாங்க. இந்த தியாகம் தான் இவருடைய கடைசி வெற்றி. சோ உங்க வீக்னஸை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அது மத்தவங்களுக்கு தெரியற மாதிரியும் நடந்துக்காதீங்க. அண்ட் முக்கியமா கடவுளை நம்பினா அவர் கைவிட மாட்டார் அப்படின்னு இதுல சொல்ல வராங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டிவைன் ஃபேக்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க பீப்பிள்ஸ் டிவைன் பேஜ்.